Hi friends, this is Jennifer. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Neat in Tamil. Today we are going to see about the topic of IUPAC nomenclature. ஆல்ரெடி நம்ம பாதி கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ். இப்போ நம்ம அதாவது ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது புரியும், இல்லைன்னா டெஃபினெட்லி புரியாது. சரிங்களா? ப்ரீவியஸ் அந்த வீடியோஸ் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புரியாது. நீங்கள் எனக்கு பார்க்கணும், நீங்கள் பார்த்தா தான் எனக்கு இன்கம் வரும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்தா தான் இது புரியும். நிறைய பேர் என்ன இன்ஸ்டால்லாம் கேட்குறீங்கன்னா இதுக்கு பாதி பாட்டாக போடுறீங்க, அப்படி பார்த்தா தான் பாட்டாக போட்டால் தான் வந்து நாங்கள் அந்த வீடியோவும் பார்ப்போம், உங்களுக்கு இன்கம் நிறைய வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. 1000 சப்ஸ்கிரைபர் மேலே எங்களுக்கு அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் சம்திங் 100 ரூபாய் என்னமோ தான் வரும்னு நினைக்கிறேன். கம்மி தான், அதெல்லாம் லேக் கணக்கில் வருது அப்படி இப்படின்றாங்க, அதெல்லாம் போய் ஓகேங்களா. வரும் மில்லியன் அந்த மாதிரி வச்சிருக்கவளுக்கு வரும், மற்றபடி யாருக்கும் வராது. ஓகே, I hope you all are understand this. Okay, let me see about. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா மட்டும்தான் இது புரியும், ரிமெம்பர். ஓகேங்களா? ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது. இப்போ நான் இது எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ்க்கு இதை நான் எக்ஸாம்பிளாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு நான் நம்பரிங்லாம் பண்ணலை, ஜஸ்ட் இது வந்து ஸ்பைரோ அப்படின்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். லைக் இந்த மாதிரி ஒரு வந்திருக்கிறது தான். ஐ மீன் இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஸ்பைரோ அப்படின்னா வந்து அட்டாச்டு, இப்படி அட்டாச்ட் ஆகி வரும். ஒன் அட்டாச்மெண்ட்டோட, இந்த இடத்துல ஒன் அட்டாச்மெண்ட்டோட வந்துச்சுன்னா அது ஸ்பைரோ. பைசைக்கிள், சைக்ளோ அதெல்லாம் தனித்தனியாக வரும், அதை நம்ம தனியாக பார்ப்போம். ஐ திங்க் இதிலே பார்த்துருவோம், பைசைக்கிள்லாம் இதிலே பார்த்துருவோம். பைசைக்கிள், எஸ், பைசைக்கிள் வரைக்கும் பார்த்துடலாம். பைசைக்கிளோ காம்பவுண்ட் வரைக்கும் பார்த்துடலாம். சைக்ளோ காம்பவுண்ட், பைசைக்ளோ காம்பவுண்ட். ஓகே, பைசைக்கிளோ காம்பவுண்ட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரே அது வரைக்கும் தான் வந்து இந்த டயக்ராம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பைரோ காம்பவுண்டுக்கு நம்ம ஸ்மால் ரிங்க்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்பைரோ காம்பவுண்ட் அப்படின்னா ஸ்மால் ரிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மாலாக இருக்கக்கூடிய இது, ஸ்மாலாக இருக்கக்கூடியது எது, அப்படி உங்களுக்கு ஸ்மாலாக இருக்கிறது எதுன்னு சில நேரங்களில் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா யூ கேன் நம்பரிங். ஓகே, just one second, I can choose the color, pen color. 1 2 3 4 5 6 உண்டு விட 1 2 3 4 உண்டு. 6 பெருசா 4 பெருசா? 6 தான் பெருசு. ஸோ நம்ம ஸ்பைரோ அப்படின்றது ஸ்மால், சின்னதாக இருக்கக்கூடியதான் எடுக்கணும். ஸோ சின்னதாக இருக்கக்கூடியது 4 தான், அதனால் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வி கேன் ப்ரியாரிட்டைஸ் ஒன்லி இது ஸ்மால் ரிங். ஓகேங்களா? ஒன் செகண்ட். இதுலேருந்து நம்ம நம்பரிங் பண்ணி போடலாம். சரிங்களா? பாருங்க. Shall I choose? No. I need a color of the blue கலருக்கு பதிலா நம்ம I no need blue color, so I need a என்ன கலர், பிங்க் கலர் எடுத்துக்கலாம், அதுதான் நமக்கு செட் ஆகும். ஓகே, டன். ठीक है बेटा, இங்கே வாங்க. இப்போ இதை நான் நம்பரிங் பண்ணுறேன். இதில் ஸ்மால் ரிங் எது, பிக் ரிங் எது? ஜஸ்ட் கவுண்ட் இட். 1 2 3 உண்டு, பட் 1 2 3 4 ஆன. ஸோ இதில் வந்து ஸ்மால் ரிங் வந்து இந்த ட்ரையாங்கிள் தான் ஸ்மால் ரிங். ஸோ வி கேன் நம்பரிங் ஃப்ரம் ஹர் ஒன்லி. இந்த ட்ரையாங்கிள் இருந்தால் நம்ம நம்பரிங் பண்ண போகிறோம். 1 2 3 3 போயிட்டு கீழே வந்துருங்க. ஓகேங்களா? 4 5 6 7 7 உண்டு, ഇവിടെ வந்து 7 உண்டு.
ஸோ that is not mentioned. நீங்கள் கீழே போடணும் மேலே போடணுன்றது உங்களோட விருப்பம். நான் அப்படி கீழே போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் கேட்டீங்க, ஐ மீன் ஆன்லைன் கிளாஸில் உள்ளவ வந்து கேட்குறா எதுக்கு நம்ம இந்த இடத்த கீழே கொண்டு வரணும், அப்படிலாம் கிடையாது. யூ கேன் மென்ஷன் ஹர் ஆல்சோ, doesn't matter. If you have a bond her, okay, if you have a bond her, if some bond her or methane or ethyl her, you can comment from there only, okay, not from her. Okay, அதாவது இப்போ ஒரு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்படி 1 இருந்தால் அது பேர் மீத்தைனும், 2 இப்படி வந்தது அப்படின்னா இது ஈத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஓகேங்களா, இதெல்லாமே நம்ம படித்தோம் போன வீடியோவில். ஸோ படித்தோன்றதை விட பார்த்தோம். ஓகேங்களா, 5, 6, 7 உண்டு விட. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பைரோ. இது ஸ்பைரோன்றது நமக்கு தெரிஞ்சு, ஏன்னா சிங்கிள் அட்டாச்மெண்ட்டோட இருக்கு. அப்போ ஸ்பைரோ. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த சென்டர்ல உள்ளதை யூ கான்ட் கவுண்ட். ஓகே, சென்டர்ல உள்ளதை கவுண்ட் பண்ணாம 1, 2 இருக்கு, இருங்க, இந்த சென்டர்ல உள்ளதை பார்க்காதீங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த சென்டர்ல உள்ளதை பார்க்க கூடாது. இந்த சென்டர்ல உள்ளதை பார்க்காதீங்க. ஓகேங்களா, எதெல்லாம் கவுண்ட் பண்ண போறோம்? 1, 2. இப்போ இங்க ஸ்பைரோ எத்தனை இருக்கு? ஸ்பைரோல பிராக்கெட் போட்டு 2, ஏன்னா இந்த சைடு 2 இருக்கு, ஸ்மால் சைடு. 1, 2, 3, 4 உண்டு. சரிங்களா, இப்போ மொத்தம் எத்தனை, ஐ மீன் நான் கார்பன் சொல்லியிருக்கோம் இல்லையா, எத்தனை கார்பன் இருக்கு சார்? 7 கார்பன் உண்டு. 7 என்னன்னு சொல்லுவோம்? ஹெப்ட்னு சொல்லுவோம். ஹெப்ட். எவ்ரிவேர் இஸ் a single bond. ஆல்ரெடி நான் போன ப்ரீவியஸ் வீடியோ சொல்லிப்பேன். இப்படி இதுல இப்படி இருந்ததுன்னா இது வந்து நம்ம டபுள் பாண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹெப்டா அந்த மாதிரி வேர்டு தான், ஐ மீன் டபுள் பாண்ட், அதாவது 2 டபுள் பாண்ட் தான் ஏ யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எந்த ஒரு டபுள் பாண்டும் இல்லாத காரணத்தினால ஹெப்டேன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் இப்படி டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் ஹெப்ட் ஒன்லி. ஓகே, நாட் மென்ஷன் ஏன் ஆர் ஏ. Okay, if there is a double bond or triple bond, you can mention the A, otherwise you can't. Okay, தமிழ்ல சொல்றேன்ல கேட்டுக்கோங்க. ஹெப்ட் அப்படின்றத வந்து எங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு டபுள் பாண்ட் வந்திருக்கும் போது. இப்போ அதே இது 2 டபுள் பாண்டோ அல்லது 2 ட்ரிபிள் பாண்டோ இருந்தது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டபுள் பாண்ட் 2 இருந்து ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலும் அது ஹெப்டா தான். சரிங்களா, you can remember this. நெக்ஸ்ட் பாப்போமா? என்னடா இது சின்னதா இருக்கு. ஓகே சார், இங்கிட்ட வந்துருங்க. இப்ப பாருங்க, இப்போ இதுல எது ஸ்மால் ரிங் சார்? இதுல எது ஸ்மால் ரிங்? which is small ring here? just you can numbering 1, 2, 3, 4 பார்த்தோனே தெரியுது இதுதான். இதுல வந்து 1, 2, 3, 4, 5 உண்டு. ஸோ அந்த சைடு உள்ளதுதான் ஸ்மால் ரிங். ஸ்பைரோ அப்படின்றது வந்து ஸ்மால். இது 1 அட்டாச்மெண்டோட இருக்கனால ஸ்பைரோ தான். ஃபர்ஸ்ட் ஸ்பைரோன்றத போட்டுருங்க. சரிங்களா, இதுக்கெல்லாம் ஸ்பைரோ ஃபர்ஸ்ட் போடணும்னு சொல்றேன் உங்களுக்கு. இதை நீங்க ஆக்சுவலா இதை நீங்க நான் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஸோ இதை நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. 1, 2, ஓகே, 3 விட 4 உண்டு. யூ கேன் மென்ஷன் 5. மோஸ்ட்லி கீழே தான் போடுவாங்க, ஆனால் அது ஏன்னு தெரியல, பட் மோஸ்ட்லி கீழே தான் போடுவாங்க. ஸோ நானும் அப்படியே கீழே போடுறேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கீழே போடுறது மேலே போடுறதெல்லாம் இங்கே மேட்ரு இல்லை. போட்டிங்களா நம்புறீங்க, அதுதான் கரெக்டு. இப்போ நான் ஆல்ரெடி கவுண்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கவுண்ட் பண்ணுங்க. சென்ட்ரலில் உள்ளதை பார்க்காதீங்க, சென்ட்ரலில் உள்ளதை பார்க்காதீங்க.
சென்டர்ல உள்ளது எல்லாமே என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 1 இருக்கு, 2, 3 இருக்கு. ஸோ யூ கேன் மென்ஷன் ஹர் 3, 3, எத்தனை இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. இதில் வந்து 4 உண்டு. சரிங்களா? இதில் எந்த இருக்கு? 4 உண்டு. 4. மொத்தம் டோட்டலாக ஹவு மெனி? டோட்டலாக எவ்வளோ இருக்கு சார்? 8 இருக்கு. ஒன் செகண்ட் ஐ கேன் ரப் திஸ் ஆஃப்டர். ஓகே, இது வந்து 1 மென்ஷன் பண்ணோம். இது 2, இது 3, இது 4, இது 5, 6, 7, 8 இருக்கு. 8 என்னது? ஆக்ட். எவ்ரிவேர் இஸ் a சிங்கிள் பாண்ட். எல்லா இடத்துலையும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. ஸோ ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். அப்படி ஏதாவது புரியலன்னா யூ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் இன் கமெண்ட். ஓகே, ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீரியஸ்லி வந்து நம்ம இதை முடிச்ச கையோட நம்ம லைக் என்ன சொல்றது, இந்த இதை பார்த்துடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை முடிச்சோடனே ஐ திங்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். யோசிச்சுட்டு ஏதோ தோணிச்சு, அதுங்காட்டியும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வரணும் இல்லை, அதுதான் பிரச்சனைங்க. வெளில போயிட்டு வந்தேன்னா அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இங்கே போயிட்டு வந்தீங்கக்கா, அது வேற ஒரு கமெண்ட்ல வந்துடுதுப்பா. ஐ மீன் எனக்கு உங்களுக்கு இங்கே லேப்பில் ஷோ ஆகுது, எனக்கு ஃபோனில் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். யூ கேன் சி. இப்போ இதில் எது ஸ்மாலாக இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 உண்டு. இத்தனையும் ஆக்ட் தான் இருக்குது. இத்தனை பாண்டெல்லாம், இத்தனை பாண்டெல்லாம். Wait a minute. Okay, you can put the bond hara. I think they forget to give a bond. That's the matter. Yes. ஓகே, இங்க பாருங்க. இப்போ இதே இதுதான் இங்கேயும் பண்ண போறீங்க. ஸ்பைரோ தான் இருக்கு. 3, 4, 8 இருக்கு. ஸோ ஆக்ட். ஏன் போடக்கூடாது, ஐ மீன் ஏஎன்இ போடக்கூடாது, தான் ஏன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏஎன்இ போடக்கூடாது. பிகாஸ் இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. 2 டபுள் பாண்டை தான் ஹெப்டா ஆக்டா அப்படின்னு போடலாம். பட் இங்கே 2 டபுள் பாண்ட் இல்லை, ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்குது. ஸோ ஆக்டோட நிறுத்திக்கணும். அது எங்கே சார் இருக்கு? 6ல் உண்டு சார். இது எத்தனை சார் உண்டு? 6ல் உண்டு. இது என்னன்னு சொல்கிறோம் நம்ம? ஈன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஏன் ஈன்லாம் எதுக்கு வரணும்னு. ஓகேங்களா? ஏன் ஈன்லாம் எதுக்கு வரணும்? இப்போ எந்த பாண்டும் இல்லை, லைக் இப்படி இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ஏன் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம சிங்கிள் பாண்டுன்னு சொல்லுவோம். இப்படி இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம சிங்கிள் பாண்டுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, இப்படி இருக்குங்க இல்லையா? அங்கே பாருங்க, கர்சர் வைக்கிறேன் தெரியுதுங்களா? இது வந்து நம்ம சிங்கிள் பாண்டுன்னு சொல்கிறோம். இப்படி இருக்கிறத நம்ம டபுள் பாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்கிறதுக்கு ஈன் யூஸ் பண்ணணும். இதே இது இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருந்த, இங்கே ஒரு ட்ரிபிள் பாண்டோ சம்திங் வேற ஏதோ இருந்ததுன்னா ஒய்என்இ யூஸ் பண்ணணும். அதுவும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஐ திங்க் ஐ வாண்ட் டு டேக் அ ஸ்மால் ரெஸ்ட். யூ கேன் கோ அண்ட் ட்ரிங்க் அ கப் ஆஃப் டீ. நம்ம ஆல்ரெடி ஐ மீன் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி டெஸ்ட் எழுதுனாங்க. சரிங்களா? ஐ மீன் ஆன்லைனில் உள்ளவங்க டெஸ்ட் எழுதுனாங்க. அதனால வேண்டி உங்களுக்கு அந்த லைவ்ல டெஸ்ட் வச்சனால ரொம்ப டயர்டாக இருக்குது. Okay, wait a minute, I'll be back. Okay, let me start now. One second. இங்க பாருங்க, இது வரைக்கும் முடிச்சிருக்கோமா? One second.
இப்போ பார்க்கணும். இது இப்போ ஸ்பைரோவா? ஸ்பைரோ இல்லையா? ஸ்பைரோ தான். ஏன்னா ஒரே ஒரு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ இது ஸ்பைரோ தான். இப்போ இப்போ இதுல வந்து எது வந்து சின்னதா இருக்கு, ஸ்மாலா இருக்கு? கண்டிப்பா இதுதான் இல்லையா? அப்போ கால்குலேட் பண்ணுங்க. 1 ஐ மீன் நியூமரிங் பண்ணுங்க. இது பேர் நியூமரிங். ஓகேவா? 3 4. இப்போ நான் கீழ இருந்து ஆரம்பிக்கணும்னா மேல இருந்து ஆரம்பிக்கணுமா? நம்பர் எடுத்தது மேல இருந்து ஆரம்பிக்கணும். பிகாஸ் இங்கே தான் மீத்தைல் குரூப் இருக்கு. ஸோ நான் இங்கே தான் 5 போடணும். சரிங்களா? 6 7 8 அவ்வளவுதான். 8 இருக்கு. எந்தெந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த ஸ்பைரோ போடக்கூடாது. பிகாஸ் இங்க என்ன இருக்கு? மீத்தேன் குரூப் இருக்கு இல்லையா? அப்போ 5லயும் 6லயும் மீத்தேல் இருக்கு. அப்ப எத்தனை மீத்தேன் இருக்கு? 2 மீத்தேல் இருக்கு. அப்ப என்ன போடணும்? டை மீத்தேல். எங்க இருக்கு? 2 இடத்துல இருக்கு. அப்ப 5,6ல 1 செகண்ட் 5,6ல 2 மீத்தேல். 2னா என்னது? டை. ஓ டை மீத்தைல் வந்து இருக்கு. டைமீத்தல் இருக்கு. இது நம்ம என்னன்னு சொல்றோம்? பேர் என்னது? ஸ்பைரோ. ஸ்பைரோ. இப்போ ஸ்பைரோ போட்டீங்க. இப்போ எந்தெந்த இடத்துல இந்த இப்போ பேலன்ஸ் கனெக்ட் பண்ண போறீங்க. பேலன்சிங் கனெக்ட் பண்றது அப்படின்னா என்ன? பேலன்சிங் கவுண்ட் பண்றது அப்படின்னா இந்த இதை பார்க்க கூடாது. நோட் தட் ரிமெம்பரிங். இந்த இதை நீங்க பார்க்க கூடாது. இதை மட்டும் விட்டுட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எவ்வளவு இருக்குன்னு நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? பண்ணுவோமா? 1 2 3. இந்த சைடு எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்போ 3 போடுங்க. 3. இந்த சைடு எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 1 2 3 4. சென்ட்ரல் உள்ளதை பார்க்க கூடாது. அப்போ 4. மொத்தம் எத்தனை குரூப்ஸ்? 8 குரூப்ஸ். 8னா என்னது? ஆக்ட். நம்ம அந்த டேப்லெட் காலம் படிச்சிருக்கணும். அப்படி அந்த டேப்லெட் காலம் படிச்சிருந்தாதான் புரியும். சரிங்களா? ஆக்ட். அப்போ ஆக்ட்னா என்ன வரும்? எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்ட் தானே. அப்போ எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்ட்னா ஏன்னு போட்டுலாம். மறுபடி சொல்றேன். திரும்ப எனக்கு கமெண்ட்ல வருது. எவ்ரிவேர் இங்க சிங்கிள் பாண்ட் இருக்கு. இருக்குங்க. அங்க பாருங்க. 1 செகண்ட். someone's asking in comment. ஒன் செகண்ட். இது வந்து மீத்தைல் குரூப். வெளியில இருக்கிறத பத்தி நம்ம இப்ப பேசக்கூடாது. ஆக்டேனா இல்லையான்னு அதை வச்சு நம்ம பார்க்க கூடாது. இங்க உள்ள இப்ப பாண்ட் இருந்தது, இங்கேயும் உள்ள இருந்ததுன்னா ஆக்டே அந்த மாதிரி போடணும். சரிங்களா? டபுள் பாண்ட் இருந்தா. இப்போ இல்ல, இப்போ ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான். இது பேர் டபுள் பாண்ட் தான். இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்டு. சரிங்களா? அப்போ என்னது? இது டபுள் பாண்ட் இருந்தா சோ ஆக்ட். அவ்வளவுதான். இப்போ இதே இங்கேயும் ஒரு பாண்ட் இருந்ததுன்னா ஆக்டே. 2 டபுள் பாண்ட் ஆர் 2 ட்ரிபிள் பாண்ட். இப்ப இதே இது எப்படி எடுத்துக்கிறேன் நானு? இங்க பாருங்களேன். ஜஸ்ட் ஐ கேன் சே இங்க ஒரு பாண்டு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு. இங்க 2 பாண்டு, இங்க ஒரு பாண்டு, இங்க ஒரு பாண்டு. இப்படி இருக்குன்னா இதுக்கு ஆக்டே யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா இங்க டபுள் பாண்ட் வந்துச்சு. ஒத்துக்கிறேன். இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலும் பட் ஒரு ட்ரிபிள் பாண்ட் தான் இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க ஆக்டே யூஸ் பண்றீங்கன்னா அதை நீங்க பார்க்க கூடாது. அவங்களுக்கு தேவை 2 டபுள் பாண்ட் அல்லது 2 ட்ரிபிள் பாண்ட். ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இருக்கு. ரெண்டுமே இருந்தா ரொம்ப சூப்பர். யூஸ் பண்ணலாம் ஆக்டே. ஓகேங்களா? எங்கெங்க யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக சொல்றதுக்காக சொன்னேன். அண்ட் ஒரு பொண்ணு டவுட் கேட்டிருந்தாங்க. அதனால இப்ப பாருங்க. இப்போ இதே இதுல இப்ப நான் இதுல எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்? ஆப்வியஸ்லி சின்னதுல இருந்தா பெருசுல இருந்தா? சின்னது பெருசு ரெண்டுத்துலயுமே ஒரே தான் இருக்கும். பாருங்க 1 2 3 1 2 3. சென்டர்ல உள்ளதை கால்குலேட் பண்ணாம பண்ணீங்கன்னா ரெண்டு சைடும் ஒரே அளவு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எது எடுக்கணும்? கண்டிப்பா சைஸை மட்டும் வச்சு பார்க்க கூடாது. நம்பரிங் வச்சு பார்க்கணும். சரிங்களா? அப்போ எந்த சைடு இருந்து நான் 1 ஸ்டார்ட் பண்ணணும்? இங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. ஏன்னா இங்கதான் மீத்தைல் குரூப் இருக்கு இல்லையா? இப்போ 1 2 3 4 5 6 7 8.
how it come 8 oh sorry 7 தான் வரும். எனக்கு ஏதாவது 3 போட்டமே நம்பரிங் 7 இப்போ அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. இப்போ எங்கெங்க மீத்தேன் இருக்கு ஃபர்ஸ்ட் 1லயும் 2லயும் மீத்தேன் இருக்கு. அப்ப டைமீத்தைல். ஓகேங்களா? டைமீத்தைல். இது ஸ்பைரோ. ஃபர்ஸ்ட் ஸ்பைரோ. அடுத்தது பாருங்க எத்தனை வந்து இருக்கு அப்படின்றத கணக்கு பண்ணுங்க. இந்த சைடு 3 அப்படியே இருங்க. இதை பட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். சென்ட்ரல் உள்ளது நம்பரிங் 3 இது மட்டும் பார்க்காம கணக்கு பண்ணுங்க. லெஃப்ட் சைடு எத்தனை, ரைட் சைடு எத்தனை? லெஃப்ட் சைடு 3 இருக்கா? லெஃப்ட் சைடு 3 இருக்கா? ரைட் சைடு 3 இருக்கா? ஓகே, அப்ப 3,3 7 இருக்கு. அப்ப ஹெப்ட். கரெக்டா? ஹெப்ட். எவ்ரிவேர் இஸ் a single bond. ஏன்? ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் பாத் மோஷன் அண்ட் பிளேன் வந்து ஒரு பார்ட் பார்ப்போம். அந்த நான் பேசிக்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. எனக்கு தெரியும் பேசிக்ஸ் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க. பேசிக்ஸ் ஆன்லைனுக்குமே நான் கம்ப்ளீட் பண்ணல. நானே இப்போதான் யோசிக்கிறேன். பேசிக்ஸ் வந்து எப்போ, அதாவது பேசிக்ஸ் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ஒன் டே ஃபுல்லாக உட்காந்துடலாம் அதுக்கு. ஓகேவா? இன்னைக்கு டேட் என்ன? 16. ஓகே, நாளைக்கு 17. ஓகே, ஸோ 17 ஃபுல்லாகவே உட்காந்துடலாம். ஐ திங்க் இட் மே கோ த 9 hours சம்திங். ஓகே, ஃபுல்லாக அப்படியே உட்காந்து பார்த்துருவோம். பேசிக்ஸை பார்த்தாதான் மோஷன் பிளேன், மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஐ மீன் மாடரேட்டாக இருக்கிற சாப்டர்ஸ் எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை நான் சொல்லவே மாட்டேன். ஸோ மாடரேட் சாப்டர்ஸை நம்ம கவர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? ஸோ இதை வந்து இப்போ பார்த்துருவோம். வாங்க 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 வாங்க. இப்போ இத்தனை இடத்துல நம்ம எவ்வளவு ஸ்டார்ட் செய்யணும்? சாரி, இங்க இப்ப இதுல எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? வேர் இஸ் த லாங் பாண்ட்? சும்மா ஜஸ்ட் ஐ கேன் கால்குலேட். ஒன் செகண்ட். இப்போ இதுல லாங்கா இருக்கு. 1 2 3 4 5 உண்டு விட. ஓகேவா? இங்கே 5 இருக்கு. சென்ட்ரல் விட கால்குலேட் பண்ணக்கூடாது. 5 இருக்கு. 1 2 3 4 இருக்கு. சரி, ஓகே, இதுதான் ஆனா பெரிய பாண்டு. ஸோ அப்போ இந்த சைடு தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஆனா வந்து மீத்தல் குரூப் இங்கே தான் இருக்கு. அப்போ காமன் ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 மேல போயிடுங்க. பிகாஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் 6 7 8 9 10. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் மேலே போயிடுங்கன்னு ஏன் சொன்னேன்னா ஒரே நிமிஷம் ஆயிருமா. இப்படி கூட போடுமா, யாருமா உன்னை கேட்டாயிருமா வரேன். 7 8 9 10 பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்குமேன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, இப்போ 10 தெரியுதா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எங்க மீத்தல் குரூப் வருது? ஏங்கா 1 மீத்தைல ஸ்டார்ட் பண்ணாம 2ல ஸ்டார்ட் பண்றீங்க. அதான்ப்பா, இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, நல்லா கவனிங்க. இப்போ 2ல மீத்தைல் இருக்கு. ஓகேங்களா? 2ல தான் மீத்தைல் இருக்கு. பட் பாண்ட் எந்த சைடு பெருசா இருக்கு? இந்த சைடு தான் பெருசா இருக்கு. பாண்ட் எந்த சைடு பெருசா இருக்கு சாமி? ஐ மீன் சாரி, வீட்டுல பேசுற மாதிரி பேசுறேன். தங்கச்சி பாப்பாட தான் பேசுவேன். ஸோ அதனால இப்படி வந்துருச்சு. இங்க பாருங்க, பாண்ட் எந்த சைடுயா பெருசா இருக்கு? இந்த சைடு தானே பெருசா இருக்கு. இந்த சைடு சின்னதா தானே இருக்கு. அப்போ பட் பாண்ட் இந்த சைடு பெருசா இருக்கு, இந்த சைடு தானே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, பட் மீத்தல் குரூப் எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் இருக்கு. அப்போ பாண்ட் எந்த பக்கம் பெருசா இருக்குன்றத காட்டுற விதமா நான் 1 இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இங்கே 2 நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எப்படி நான் கொண்டு வருவேன்? 1ல இருந்து இப்படி கொண்டு வந்தேன்னா இங்க வந்து 4 முடியும். இப்படி வந்து கால்குலேட் யோசிங்க.
செஸ் மாதிரி தான் இதுவும். ரொம்பலாம் யோசிக்க வேணாம், சின்னதா. செஸ் அளவுக்கு இல்லை. செஸ் வந்து டஃப்னு சொல்ல மாட்டேன், பட் இஃப் யூ ப்ராக்டிஸ். எனக்கு செஸ் ரொம்ப பிடிக்கும். செஸ் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய விளாண்டுருக்கேன். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஓகே, 2-methyl. ஓகே, jokes apart. 2-methyl Spiro. இது 1 2 3 4 5. இத்தனை வந்து 5 உண்டு, இத்தனை வந்து 4 உண்டு. கால்குலேட் பண்ணுங்க. 1 2 3 4. சென்டர்ல 5. இது கால்குலேட் பண்ணாதீங்க. இந்த 5 வந்து சென்டருக்கானது, அதனால இதை கால்குலேட் பண்ணாதீங்க. இப்போ எந்த சைடு இந்த நம்பரிங்க எழுதணும்? இந்த சைடு தான். ஏன்னா இதுல மீத்தேல் குரூப் இருக்கு. எத்தனை நம்பர் எழுதுங்க? எத்தனை இருக்கு? 4 இருக்கா? இந்த சைடு எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? 10 இருக்கு. அப்ப டெக் எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்ட் தானே, ஏன்? புரிஞ்சுதா? ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது போயிடலாமா? we don't have enough time. இங்க பாருங்க. இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. நல்லா ஃபுல் கான்சென்ட்ரேட் இங்க இருக்கணும். சரிங்களா? இந்த 2 மட்டும்தான் நம்ம இப்ப ஸ்பைரோ பார்க்க போறோம். அடுத்தது பைசைக்கிள பார்க்க போறோம். பைசைக்கிளோட நம்ம இந்த கிளாஸை வந்து கதம் பண்ணிக்கலாம். சரிங்களா? பைசைக்கிளோக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த காம்பவுண்ட்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வச்சு நிறைய நம்ம பார்ப்போம். நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும். அது போதும், இன்னும் நிறைய பக்கம் இருக்கு. ஐயூபேக் முடியும். இன்னும் எத்தனை பாட்டு வேணும்னு எனக்கே தெரில. ஐயூபேக் லென்த்தா போயிட்டு இருக்கு. வேற ஐயூபேக் தான் பேசிக்ஸே உங்களுக்கு ஆர்கானிக். அதனாலதான் நான் இவ்வளோ இதுக்கு எஃபோர்ட் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, லெட் வி சி வாட்ஸ்அப். ஓகே, இங்க பாருங்க. போயிட்டு ஸ்மால் பாண்ட் எதுன்னு பாருங்க. ஸோ இதுதான் ஸ்மால் பாண்ட். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹர். 1 2 3 4 5 6 7 8. நார்மலா கீழே வந்துருவாங்க. இல்லைங்க எனக்கு கீழே வர பிடிக்கல அப்படின்னீங்கன்னா இருங்க வரேன். நிறைய பேர் எங்க கீழே போறீங்க, மேலே அப்படியே கண்டினியூ பண்ணலாம்ல. ஓகே, கண்டினியூ பண்ணிடுவோம், விடுங்க. 5 6 7 8. ஓகே, சாரி, இப்பதான் தூங்கி இருந்துச்சு, அதனால கொட்டாய் வருது. யாவனிங். ஓகே, இதுக்கு நேமிங் பண்ணுங்க. ஸ்பைரோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்பைரோ நம்ம போட்டுக்கலாம். ஓகே சார், ஸ்பைரோ கரெக்ட் தானேமா? எஸ், ஸ்பைரோ. இந்த சைடு எத்தனை இருக்கு? இந்த சைடு எத்தனை இருக்கு? இந்த சைடு 3 இருக்கு. சாரி, இந்த சைடு 3 இருக்கு. இந்த சைடு வந்து 4 இருக்கு. It doesn't matter. 4 முன்னாடி போட்டு 3 கூட பின்னாடி போலாம். அது doesn't matter. அங்க மேபி இது சிமிலர் ஆன்சரா இருந்தா நீங்க மாத்திக்கோங்க. ஓகே, it doesn't matter. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? இது எத்தனை இருக்கு? 7 இருக்கு. 7 இருந்தா அது என்னது? ஹெப்ட். 7 இருந்தா என்னது? ஹெப்ட். ஏன் போடலாமா? போடக்கூடாது. ஏ போடலாமா? அதுவும் போடக்கூடாது. பிகாஸ் ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்கு. அப்போ ஹெப்ட் போட்டுட்டு எந்த இடத்துல இருக்கு சார்? 6th இருக்கு. ஹெப்ட் 6. எத்தனை இருக்கு? ஒரு பாண்ட், டபுள் பாண்ட் இருக்கா? ஐ மீன் டபுள் பாண்ட் இருக்கா? டபுள் பாண்ட் இருக்கா? டபுள் பாண்ட் இருக்கா? அப்ப ஈன்னு போடணும். சரிங்களா? ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஈஸி, சப்ப மேட்ரு, ஒண்ணுமே இல்ல. சாரி, இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். அருண், இதெல்லாம் எல்லாமே கமெண்ட் பண்றீங்க, இதெல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஹெப்ட் எப்படி வரும்?
8 இருக்கு இல்லையா, அப்ப ஆக்ட் இல்லவா? நான் இந்த 7 மட்டும் கால்குலேட் பண்ணிட்டேங்க. நான் பாருங்களேன், ஆக்ட் 6 சாரி ஆக்ட் ஏன் போடக்கூடாது, ஏன்னா ஏன் போடக்கூடாது, ஏன் போடக்கூடாது, பிகாஸ் டபுள் பாண்ட் இஸ் ஹர். ஆக்ட் 6ல வந்து டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ 6. நல்ல கேள்வி. 1 செகண்ட் ஆன்சர் பண்றேன் இருங்க. ஆக்ட் 6 ஓகே. அப்போ என்னது, ஈன் யூஸ் பண்ணணும். இன்னொருத்தவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அங்க பாருங்களேன், இன்னும் ஒண்ணும் இல்ல, அங்க பாருங்க, ஒரே நிமிஷம். இப்போ அக்கா, இப்போ வந்து 6 வந்து இங்க போடுறோம் சரிங்களா, நீங்க சொன்ன போது 5 6 இங்க இருந்து நம்ம போடுறோம்னா 5 6 இங்க இருந்து போடுறோம் அப்படின்னா, இப்போ டபுள் பாண்ட் 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அப்படின்றீங்க. கிடையாது, நியூமரிக் பிரகாரம் 6ல இப்படிதான் போகுது, இந்த டைரக்ஷன்ல போகுது. அதே இது நம்பரிங் வந்து நீங்க போன ப்ரீவியஸ்ல பண்ண மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, இருக்கு வரேன், 5 6 7 8 இப்படி பண்ணும்போது இப்படி வரும். அது வந்து மேட்டர் இல்ல, எனக்கு தேவை நம்பரிங். இப்போ 6 அப்படின்றப்போ 6 7 ரெண்டுமே இருக்கு. இப்போ யாருக்கு வந்து இந்த நம்பரிங் போனா, நீ தான் லோயஸ்ட் நம்பரா இருக்க, நீ தான் இந்த பாண்டை கிரியேட் பண்ணன்னு ஆயிடும். சரி, அதே மாதிரி இங்கே 7 6 வந்தாலும் இங்கே யார் லோயஸ்ட் நம்பர், இதோட கம்பேர் பண்ணும்போது 6 தான் லோயஸ்ட் நம்பரா இருக்கும் இல்லையா, அப்ப அவங்க தான் பாண்டை கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அவ்வளவுதான். ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கேட்டிருந்தாங்க அதனால சொல்றேன். 1 2 ஓ மை காட், உங்கள்ட்ட நான் கொஸ்டின் கேட்கல, சாரி. ஓகே, let me see this. இதுல எது பெரிய பாண்ட்? 1 just you can mark this from her. Wait a minute. Okay, 1 2 3 4 4 இருக்கா? இதுல 4 உண்டு. 1 2 3 4 உண்டு. same. So you can how can you calculate? ரெண்டு சைடுமே சேமா இருக்கு. ரெண்டு சைடுமே சேமா இருக்கு. பட் இங்க ஈத்தைல் குரூப் இருக்கு, இங்க மீத்தைல் குரூப் இருக்கு. சரிங்களா, அப்போ என்ன பண்ண முடியாது. இப்போ மேபி ஈத்தைல் மீத்தைலா இருந்ததுன்னா ஓகே, we can calculate from here only. ஈத்தைல் ஒண்ணு மீத்தைல் ஒண்ணு இருக்கு. சோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாப்போமா? 1 2 3 4 5. இப்போ கீழே போகணுமா மேல வரணுமா? மேலதான் வரணும், ஏன்னா இங்கதான் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் ஸ்டார்ட் ஆகுது. 6 7 8 9. ஓ ஓகே, அபிதா அங்க பாருங்களேன், ஒண்ணும் இல்ல. 1 செகண்ட். can rub and say. ஒன் செகண்ட் அபிதா, இருங்க பாத்துருவோம். அபிதா கேக்குறாங்க, இப்போ என்னன்னா அக்கா, இப்போ வந்து நீங்க தானே சொன்னீங்க போனது தாட்டி மீத்தல் குரூப் எந்த சைடு இருக்கு, ஈத்தல் குரூப் எந்த சைடு இருக்கோ அங்கதான் நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்றீங்க. நம்ம ப்ரீவியஸ் இது பாருங்களேன், இங்கேயும் தான் சார் வெளியில பாண்ட் இருக்கு சார், இங்கேயும் தான் சார் வெளில மீத்தேல் குரூப் இருக்கு. ஆனா நம்ம அங்க இருந்தா சார் ஸ்டார்ட் பண்ணோம், இங்க இருந்தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இது கூட நீங்க சொல்லிடுவீங்க, அக்கா நீங்க தானேக்கா சொன்னீங்க லாங் பெரிய பாண்ட் இந்த சைடு இருக்கு, அதனால அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டுத்துக்குமே இங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஓ 1 2 இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணும். உங்களுக்கு இதை போட போட வந்துடும். சரிங்களா, சொல்றப்போ ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். ஓகே, இருங்க உங்களுக்கு அபிதா கேட்டிருக்காங்க. இந்த இதை பாருங்க, இங்க 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 இருந்தா 1 2 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இங்க இருந்தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏன் ஸ்மால் பாண்ட் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, அங்க ஈக்குவலால இருக்குன்னு கேக்குறீங்கல்ல. ஓகே, ஈக்குவலா இருக்கு, ஒரு நிமிஷம் வாங்க, அப்படி வாங்க. ஈக்குவலா இருக்கு அப்படின்றப்போ எங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நம்ம நார்மலா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ
அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் ஆல்சோ. இருங்க, அபிதா கேக்குறாங்க, அக்கா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண என்ன? ஓகே, போட்டுருவோம். இருங்க. 1 2 3 4 5 இப்படி போட்டாலும் உண்டுதாம்மா. பாருங்க, இருங்க வரேன். உங்களோட கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்றது நம்மளோட கடமை. கொஸ்டின் கேட்கறதுனால தப்பே இல்லம்மா. நீமா சாரிலாம் சொல்ற, இதனால ஒன்றும் இல்லை. இதே டவுட் வேற யாருக்காவது இருந்திருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி கண்டதுக்கும் சொல்லக்கூடாது, சரியா? சாரின்றது ஒரு ப்ரிஷியஸான வேர்டு. எல்லாத்துக்குமே சாரி யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சாரின்ற வேர்டு வந்து ரொம்பவே ப்ரிஷியஸான வேர்டு. அதை நீங்க நிஜமாலுமே தப்பு பண்ணியிருந்தீங்க, அதை ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாம அந்த சாரியை போய் சொல்லாதீங்க, சரிங்களா? சாரி சொன்னோடனே ஹாப்பி ஆயிட்டோம் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்க ஒரு நார்மலா சொல்ற மாதிரி சாரி சொன்னா எல்லாமே சரி ஆயிடுமானா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி இன்னொரு திங் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அபிதாக்காக சொல்லல, அபிதா இதுக்கு நீங்க சாரியே சொல்லணும் தேவையே இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன், சரிங்களா? சாரி வந்து ரொம்ப ப்ரிஷியஸான வேர்டு. ஓகே, ஸோ லெட் மீ கம் டு அவர் லெசன். ஓகே, ஸோ வெரி ஓகே. இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா என்ன பண்ணிடும்? அப்போ இங்கே உள்ளது எங்க காலியா இருக்குமா? நோட் பண்ணுங்கயா. எப்படியா பண்ணுவீங்க நீங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங் எங்க இருந்து போடணும்ன்றது தான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, 1 2 3 4 5 இப்படி போனாலும் அப்படிதான். இதே தலைகீழா போனாலும் அதான் வரப்போகுது. ஸோ 6 கீழே போகக்கூடாது, பிகாஸ் இங்கே தான் மீதல் குரூப் இருக்கு. 7 8 9 10 எது இல்ல பாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 6ல ஈத்தேல் இருக்கு, ஈத்தேல் இருக்கு. 7ல நோட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், ஐ forget to say about it. இப்போ மேபி 6,7 அப்படின்னா கமா யூஸ் பண்ணணும். இதே இது இப்போ 6ல வந்து என்ன இருக்கு? ஈத்தேல் இருக்கு. ஏன்க்கா ஈத்தேல ஃபர்ஸ்ட் போடுறீங்க? மீத்தேல் அப்படி கிடையாது. நல்லா ஈத்தேல் ஃபர்ஸ்ட் போடுறீங்க, மீத்தேல். ஓகே, அது குட் கொஸ்டின். இதை நான் சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். இங்க பாருங்க, ஏபிசிடில இ ஃபர்ஸ்டா எம் ஃபர்ஸ்டா? இ தான் ஃபர்ஸ்ட். அப்ப ஈத்தேல் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஏபிசிடில இ ஃபர்ஸ்டா எம் ஃபர்ஸ்டான்னு பாருங்க. என்ன இது வரம்பு வேணும் வேணும். 1 செகண்ட் டிஸ்டர்ப் பண்ணாத, கிளாஸ்ல இருக்கேன். ஓகே, 6ல வந்து ஈத்தைல் இருக்கு, 8ல வந்து 7ல வந்து மீத்தைல் உண்டு. ஸோ ஆல்பபெட்டிக் ஆர்டர்லி வி கேன் ஃபர்ஸ்ட் ஈத்தைல தான் எழுதணும். இந்த இதுல 6 7 இருக்குன்றதுனாலலாம் கிடையாது, நார்மலா இதுதான் ரூல். ஈத்தைல் ஃபர்ஸ்ட் இஎம் அதுக்கப்புறம் தான் எழுதணும், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து என்னது? ஸ்பைரோ காம்பவுண்ட். ஸோ வி கேன் ரைட் ஸ்பைரோ. இந்த சைடு எவ்வளவுல இருக்கு? 1 2 3 4 உண்டு, அத்தனை 5 உண்டு. 4 உண்டுன்றதுனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? சாரி, 4 உண்டுன்றதுலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். 4,5 1 2 3 4 5 உண்டு, சரியா? இப்போ 5 எத்தனை டிகேன்? ஓகே, டிக்குன்னா என்னது? 10. இப்போ ஏன் யூஸ் பண்ணோம்? வேர் இஸ் a single bond. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு வந்துருங்க. பைசைக்ளோ காம்பவுண்ட். இப்போ நம்ம பார்க்க போறது பைசைக்ளோ காம்பவுண்ட், ஓகேங்களா? பைசைக்ளோ காம்பவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்க 2 விஷயம் நோட் பண்ற மாதிரி இருக்கும். இருங்க, 2 எடுத்துக்கிறீங்க பைசைக்ளோ காம்பவுண்டுக்கு. ஓகேடா, இருங்க வரேன். இந்த பெண்ணோட இதை குறைச்சு பார்ப்போமா? இங்க பாருங்க, அப்படியே இப்போ எங்க இருந்து நியூமரிங் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னீங்கன்னா இங்க இருந்து தான். பிகாஸ் ஐ ஹோப் இது உங்களுக்கு கலருக்கு விசிபிளா இல்லைல்ல? ரெண்டு எடுத்துப்போம். 1 2 ரொம்ப இது பண்ணிட்டேன். 2 அப்படிதான் எடுக்கணும்.
ஐ மீன் 1 இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஐ மீன் 2 இங்க ஸ்டார்ட் ஆகணும் நான் சொல்ல வரல. 1 வந்து இங்க தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? 1 வந்து இங்க இருந்தா நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, 1 இங்க இருந்தா நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். இப்போ 2 வந்து மேபி எந்த சைடு வந்து இப்போ இனிமேல் என்ன பண்ண போறீங்கன்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ் இன் காமன். ஓகேங்களா? இப்படி இருக்கு இல்லையா, இங்க ஒரு ஆட்டம் காமனா இருக்கு, இங்க ஒரு ஆட்டம் காமனா இருக்க போகுது. அப்ப இந்த 2 காமனா இருக்கிற ஆட்டம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரிட்ஜ் ஹெட் கார்பன், பிரிட்ஜ் ஹெட் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், இதை புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யூ கேன் ஸ்டார்ட் 2 3 4 5 6 7 8 இப்படிதான் நம்பரிங் பண்ணணும். சரிங்களா? லாங்கஸ்ட் பாத் எதுவோ அதுல இருந்து ஸ்மாலஸ்ட் பாத் பார்த்தோம். அப்ப எஸ்னா ஸ்மால், பினா பிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பிக்கஸ்ட் இதுல இருந்து நம்ம நம்பரிங் பண்ண போறோம். ஓகே, ஹோப் இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஒரு ஒரு பைசைக்கிள் பண்ணிடுவோமா? பைசைக்கிளோ காம்பவுண்ட் இதுலயே பண்ணிக்கலாம் போலே. இருங்க வரேன், இதுலயே பண்ணிடுவோம். இதுக்கு தனி இங்கே இருக்கு பாருப்பா, கீழே இருக்கு நான் சரியா பார்க்கல. இருக்கு பண்ணிடுவோமா? 1 2 3 பிகஸ்ட் சைடு பார்க்கணும். 4 5 6 7 8 நம்பரிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பைசைக்கிளோ போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன போடணும்? பைசைக்கிளோ போட்டுக்கணும். மீத்தைல் குரூப் வந்தா அது வேற மாதிரி. ஓகேங்களா? அதையும் நம்ம பார்ப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, பைசைக்கிளோ. இப்போ அதே மாதிரி ஸ்பைரோ பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு எடுத்து கால்குலேட் பண்ணோமோ ஸ்பைரோல, அதே மாதிரி சேம் அதே மாதிரி இதையும் என்ன பண்ண போறீங்க? கால்குலேட் பண்ண போறீங்க. 1 2 3 4 5 உண்டு. இதில் வந்து சாரி இதில் வந்து இதை கால்குலேட் பண்ணக்கூடாது. சென்டரில் உள்ளதுல, சென்டரில் உள்ளதை we don't calculate. இப்போ எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 1 இருங்க வரேன், திரும்ப வரேன் பாருங்க. 1 2 3 4 உண்டு. அப்போ 4 போடுங்க இங்க. ஓகேங்களா? இந்த சைடு எத்தனை இருக்கு? சென்ட்ரல் உள்ள கால்குலேட் பண்ணக்கூடாது. 2 உண்டு. சரி, இப்போ 2 போட்டுக்கோங்க. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. 2 உண்டு. 2 போட்டுட்டு 2 போட்டுட்டு சென்ட்ரல் ஏதாவது இருக்குங்களா? சென்ட்ரல் லைக் இந்த மாதிரி ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா இந்த மாதிரியோ லைக் வாட் எவர் வேற ஏதாவது கிடைச்சிருந்தது அப்படின்னா யூ கேன் மென்ஷன் தட் ஆல்சோ. பட் தெர் இஸ் நோ ஹர், ஸோ யூ கேன் புட் 0 கண்டிப்பா போடணும். ஆப்ஷன்ல கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஓகேவா? மொத்தம் 8 இருக்கு. ஆக்ட் எவ்ரிவேர் இஸ் a single bond in 8. நீங்க அப்படி ஒரு கொஸ்டின் எழுதுனீங்களா? தப்பு இல்லை. ஓகே, குட், ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். இதுல ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் எங்க இருந்து பண்ணணும்? இங்க இருந்து பண்ணணும். பிக்கஸ்ட் இதுதான். ஸோ 2 3 4 5 6 7 8 8 மேல போடணுமா? சரி, போடுங்க. 8 போட்டோம். இப்போ 2 இதுல மீத்தைல் இருக்கு. எங்கெங்க இருக்கு? 7 8ல டை மீத்தைல் இருக்கு. டை அடுத்த லெட்டர் போடும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டோம். டை மீத்தைல். இது என்னது? பைசைக்ளோ. அப்படியே கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. இது உங்களுக்கு தெரியலையா? 1 செகண்ட் இருங்க வரேன். இப்ப தெரியுதாப்பா? 5 6 தெரியாம இருங்க வரேன். One, 2 3 4 உண்டு. 4 உண்டு. திரும்ப 1 2 3 4 உண்டு.
ஓகே, பைசைக்ளோல 4 இருக்கு. இதுல 4 போட்டுக்கணும். கமா 1 2 2 உண்டு. சென்டர்ல எதுவும் இல்லை, ஸோ அதனால 0 போட்டுக்கிட்டு 0 போட்டுக்கலாம். மொத்தம் எத்தனைப்பா இருக்கு? 8 இருக்கு. அப்போ ஆக்ட் யூஸ் பண்ணணும். ஆக்ட் யூஸ் பண்ணி எயின் யூஸ் பண்ணலாம்ல, பிகாஸ் எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்ட் தான் இல்லையா. ஸோ யூ கேன் யூஸ் த எயின். ஒன் செகண்ட், ஹெட் 6 தானே. செகண்ட், ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்றேன்றாங்க ஒருத்தவங்க. ஒரே நிமிஷம் லைன்ல அப்படியே பார்க்கலாம். எங்க நான் மிஸ்டேக் பண்ணிக்கேன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? எனக்கு கொஞ்சம் புரியல. ஆமா ஆமாமா, சாரி சாரி சாரி. ஓகே, ஒன் செகண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நான் தப்பு பண்ணிட்டேன், ஃபர்ஸ்டே தப்பு பண்ணிருக்கேன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லம்மா, 7 தான் வருது. 7 தான் வருது பாருங்க, 7 தான் வருது. ஹெப்ட் தான், ஹெக்ஸ் வராது. ஸ்பைரோ காம்பவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இது நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஐ திங்க் நீங்க டயகிராம்ல ஏதாவது மிஸ் பண்ணிருப்பீங்க. இங்க பாருங்க, கார்னரை கால்குலேட் பண்ணுங்க. கார்பனை கார்னர்ஸ் இருக்கிற இடம்லாம் கார்பன் தானே, அப்ப 7 தானே வருது. யூ கேன் கால்குலேட் ஒன் செகண்ட். ஓகேம்மா, இதனால ஒன்றும் இல்லை. மேபி இதே யாராவது மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். நீங்க கேட்டீங்க, தப்பு இல்லை. இதனால என்ன இருக்கு? கேட்கறதுக்கு தான் இருக்கீங்க, நான் சொல்றதுக்கு தான் இருக்கேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? நீங்க கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ண வேண்டியது என்னோட என்ன சொல்றது கடமைன்றதை காட்டிலும் கண்டிப்பா நான் அதை பண்ணணும். என்னோட டியூட்டி மாதிரி நான் வேலை பார்க்குறேன். ஓ, ஸோ நான் அதை பண்றது வேலை பார்க்குறேன்றதோட மீன் நான் ஒன்றும் உங்கள்ட்ட வேலை பார்க்கல. எப்படி சொல்றது, அண்ட் தென் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இன்ஸ்டால, அக்கா நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, ஸோ நீங்க தான் மென்டரான்னு கேட்டிருந்தாங்க. அல்ல இல்லை, அதாவது இன்ஸ்டியூட்ல வந்து லீடரா போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஐம் நாட் அ மென்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் லீடரா போட்டிருக்காங்க. என்னோட ப்ரீவியஸ் மார்க் வந்து 589 இன் நீட். ஸோ நிறைய பேர் நிறைய எடுத்திருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த 10 மெம்பர்ஸ்குள்ள நான் வந்திருக்கேன், 3rd மெம்பரா. ஸோ அதனால வந்து லீடரா போட்டாங்க. இந்த தாட்டி போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, சாரி சாரி சாரி. அப்படியே வீடியோ இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சி விடுவீங்க நீங்க, அதனால வேண்டி போட்டாங்க. அதனால ஸோ அவங்களுக்கு எடுக்கிறோம், நம்மளால ஏதோ முடிஞ்சது. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிறோம், நம்மளால ஃபீஸ் கட்ட முடியுது. எத்தனையோ பேரால இன்ஸ்டியூட்ல ஃபீஸ் கட்ட முடியாம படிப்பாங்கல்ல. இந்த ஃபீஸ் கட்டெல்லாம் அமௌண்ட் இல்லைங்க. எங்கள் வீட்டில் இந்த தாட்டி படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க. நான் பார்ஷியல் ட்ராப் பண்ணியிருக்கேன். லைக் பார்ஷியல் ட்ராப்னா காலேஜ் போயிட்டுட்டே படிக்கிறேன், வீட்டில் அலோவ் பண்ணல ட்ராப் பண்ண, லைக் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. என்ன சொல்ல போனால், இல்லை நான் இந்த வருஷம் நானாவே படித்து பார்க்குறேன்னு வீட்டில் சண்டை போட்டிருக்கேன். ஃபீஸ்லாம் நான் கட்ட மாட்டேன், இவ்வளோ ஃபீஸ்லாம் நான் கட்ட முடியாது. கட்ட முடிஞ்சாலும் சில பேரண்ட்ஸ் வந்து இல்லை எங்கடா வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி கட்டாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுறோம், சரிங்களா? ப்ளஸ் அது இல்லாமல் இன்ஸ்டியூட்டோட வீடியோ வந்து நான் ஒன்றும் எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணல அபிதா. என்னோட வீடியோ நான் எடுக்கிறது, நான் என்ன கத்துக்கிட்டேனோ அதை தான் நான் எடுத்து அப்லோட் பண்றேன். இது வந்து இன்ஸ்டியூட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் சொல்லி தரல. கிட்டத்தட்ட நான் 3 இயர்ஸா நான் படிச்சிருக்கேன் இதுக்கு. ஓகே, 3 இயர்ஸா எத்தனை இன்ஸ்டியூட் தெரியுமா நான் போயிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்ல போய் படிச்சிருக்கேன். அந்த அந்த இடத்துல எந்த இன்ஸ்டியூட்டோட எனக்கு பிடிக்குதோ, எந்த இதுல நான் நல்லா கத்துக்கிட்டேனோ அதுதான் நான் டீச் பண்றேன். ஒன்றும் நான் வந்து இன்ஸ்டியூட்டோட எடுத்து அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணல, சரிங்களா? ஸோ வேர்டு ரொம்ப முக்கியம், பார்த்து பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1 2 3 4. ஏன்பா நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்? அவங்க என்ன பேசி லைட்டா டென்ஷன் ஆகிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. கோவத்துல என்ன பண்றேன்னு மறந்துட்டேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. இந்த இடத்துலயும் ஜாயினிங் இருக்கு, இந்த இடத்துலயும் ஜாயினிங் இருக்குல்ல. இத்தனை பாருங்க. சோ ஜாயின் பண்ண இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ நோட் பண்ணுங்க. இப்போ இது பைசைக்கிளோவா? ஓகே, இந்த சைடு எத்தனை இருக்கு? சென்ட்ரல் உள்ள கால்குலேட் பண்ணாதீங்க. இந்த சைடு 2 இருக்கு. இந்த சைடு எத்தனை இருக்கு? 2 இருக்கு. நடுவுல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இது என்ன சைடு? லெஃப்ட் சைடு வந்து 2, ரைட் சைடு வந்து 2. இது சென்டர்ல உள்ளதும் 2 இருக்கு. பாருங்க, 1 2 இருக்கா? ஓகே, 2 நம்பர்ஸ் இருக்கு. 1 2 நம்பர்ஸ் இருக்கா? 1 2 நம்பர்ஸ் இருக்கா சென்டர்ல? 2 2 2. ஓகேங்களா? பைசைக்கிள் ஓடுது. மொத்தம் எத்தனை இருக்கு சார்? 8 இருக்கு. அப்போ ஆக்ட் ஏன் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். பிகாஸ் எவ்ரிவேர் இஸ் a சிங்கிள் பாண்ட். ஓகேங்களா? 1. இப்போ நான் எந்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எந்த சைடு வந்து சைக்கிள் பெருசா இருக்கு பாருங்க. 1 2 இருக்கு. இந்த சைடு 1 2 3. சென்ட்ரல் உள்ளதை கால்குலேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த சைடு தான் பெருசா இருக்கு. ஸோ ரைட் சைடு பெருசா இருக்குன்னா ரைட் சைட்ல இருந்து கால்குலேட் பண்றேன். 2 3 4 5 6 7 8. இது வந்து நான் கால்குலேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது அட்டாச்டு. இதில் வந்து கார்பன்லாம் இல்லை. ஓகே, 8 இருக்கு. ஓகே, இப்போ எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் பைசைக்கிளும் பெருசா இருக்கிற சைட்ல இருந்து நம்ம எந்த சைடு தான் ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த சைடு தான் நம்பரிங் பண்ணணும். ஸோ 1 2 3 3, ஓகே 2 3 4. ஓகே, இங்க பாருங்க. இப்போ இந்த சைடு நம்பரிங் பண்ணிட்டோமா? இப்போ அதே இந்த சைடு வாங்க. 1 2 2 இருக்கா? இப்போ 2 இருக்கு. சென்ட்ரல் ஏதாவது இருக்கா? இருக்கு. 1 இருக்கு. ஓகே, ஸோ 1. மொத்தம் எத்தனை பா இருக்கு? 8 இருக்கு. 8 இருந்தா என்னது? ஆக்ட். எவ்ரிவேர் இஸ் a single bond, so you can write A also. ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 7 ஆயிடுச்சா? என்ன அவசரம்? இன்னைக்கு லீவ் தானே அபிஜித். சொல்லுங்க கனிஷ்கா, என்ன டவுட்? ஒன்றும் இல்லை கனிஷ்கா. அது எப்படின்னா, இங்கே பாருங்க, இதை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் கேட்குறீங்க. ஆல்டிஹைடு, லைக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஆல்கலைன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு கனிஷ்கா. ஓகேங்களா கனிஷ்கா தானே? நிறைய இருக்கு கனிஷ்கா. ஸோ அதனால வேண்டி அதை நம்ம அங்கே போய் சால்வ் பண்ணும் போது இதெல்லாம் புரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் ரிமெம்பரில் வச்சுக்கோங்க. இதை நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ். இதை கற்றுக்கிட்டா தான் நீங்கள் அதை போய் பண்ண முடியும். சரிங்களா? ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஓகேவா? ஓகே இல்ல? யூஸ் பண்ணி காட்டிடுங்கக்கா இப்போவே. ஏன் இவ்வளோ கியூரியாசிட்டி? பண்ணிக்கலாம், இருங்க. சரிங்களா? அதை முடிச்சிருவோம். ஏன்னா இது யூடியூப்லயும் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப்ல பண்றோன்றதுக்காகலாம் இல்லை. சரிங்களா? இப்போதைக்கு வேணாம். உங்களுக்கு நான் டைம் பார்த்து பண்ணலாம். சரிங்களா? எல்லாத்தையும் அவசரப்பட்டு பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ வெயிட் அ மினிட். பொறுத்தால் பூமி ஆழ்வார். ஓகேங்களா? ஒன் 2 3
4. இது பைசைக்ளோவா சைக்ளோ? இது ஸ்பைரோவா? செம்ம கொஸ்டின். இதை நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்களேன். ஸ்ரீநிதி இங்க பாருங்க, 2 ஜாயினிங் இருக்குங்களா பாருங்க, 2 ஜாயினிங் இருக்குங்களா? அப்படி இருந்தா அது பைசைக்ளோ ஸ்ரீநிதி. இப்போ ஒரே ஒரு ஜாயினிங் இருக்கும் பாருங்களேன். ஸ்பைரோ காம்பவுண்ட் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுமா? ஸ்பைரோல பாருங்களேன், ஒரே ஒரு ஜாயின் தான் இருக்கும். ஸ்பைரோல பாருங்களேன், ஒரே ஒரு ஜாயின் தான் இருக்கும். இப்போ அது ஸ்பைரோ ஸ்ரீநிதி. இப்போ 2 ஜாயிண்ட் இருந்ததுன்னா அது பேர் என்னது? 2 ஜாயிண்ட் இருந்ததுன்னா அது பேரு பைசைக்ளோ. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 1 2 3 4. சரிங்களா? மொத்தம் 4 இருக்கு. பை what happened? பின்ன எழுத மாட்டேங்குது. பை சைக்ளோ. இப்போ ஜாயின் இருக்கிற இடத்த பார்க்க கூடாது. இந்த 2 இடத்தையும் தவிர பாருங்க. இப்போ இந்த சைடு 1 இருக்கு. ஸோ இந்த சைடு 1 இருக்கு. 1 சென்டர்ல எதுவுமே இல்லை. சென்டர்ல இங்க எதுவுமே இல்லை. ஸோ 0. 4 இருக்கனால பியூட்டு. எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்ட். ஸோ போட்டு என்ன அபி உங்களுக்கு ப்ராப்ளம்? யார் அபி சொன்னா பென்னு டேப் இது ரைட்டிங் பேட்லாம் வந்து இன்ஸ்டியூட்ல இருந்து வாங்கினதுன்னு? இதை நான் சொந்தமா என் காசு போட்டு வாங்கியிருக்கேன். சரிங்களா? இந்த பென், ரைட்டிங் டேப், மைக் எல்லாமே. ஈவன் என்னோட லேப் மவுஸ் யூஸ் பண்ண மவுஸ் என்னோட லேப்ல யூஸ் ஆகுது. மவுஸ் தனியாக வச்சிருக்க கூட என்னோடது. சிங்கிள் இது கூட நான் இன்ஸ்டியூட்ல இருந்து வாங்கல. நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறது நான் உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரணும்? யூடியூப்ல நான் வருமானம் பார்க்கறதுக்கு பண்ணியிருந்தேன்னா நான் ஏன் உங்களுக்கு சொல்லி தரணும் தனியா? உங்களுக்கு ஏன் உட்காந்து சொல்லி தரணும்? நான் என்ன யூடியூப்ல ஸ்ட்ரீமிங்கா பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்? யூடியூப்ல ஸ்ட்ரீமிங்கா பண்றேன். அபி ஐ திங்க் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? பேடு பென் எல்லாம் இன்ஸ்டியூட்ல தானே வாங்குறீங்க. அப்ப தெரியுமா உங்களுக்கு பேடெல்லாம்? போய் கேளுங்க இன்ஸ்டியூட்ல. பேடெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நான் வேணா சார்னு சொன்னேன். காரணம் என்ன? நான் தனியா என்னோட இதை நான் பண்ணணும். பார்க்க போனா நான் யூடியூப் பண்றதுக்காக தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்ப ஃப்ரீயா கத்துக்கிறது வந்து அவங்க இல்ல. ஓகேங்களா? எந்த ஒரு பயனுமே இல்லாம நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லி தரணும்? நான் தான் யூடியூப்ல வருமானம் பாக்குறேன். அப்புறம் எதுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லாம உங்களுக்கு நான் சொல்லி தரணும்? நீங்க லைவ்ல இருந்து கத்துக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அபி ப்ளீஸ் அபி என்னை வந்து இரிட்டேட் பண்ணி பார்க்காதீங்க. ஐ திங்க் யூ வாண்ட் டு லெஃப்ட். யூ கேன். ஓகே, தட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. அதை வச்சு நான் கவலைப்பட போறது இல்லை. எனக்கு வந்து நல்லா கவனிக்கணும். ஸோ நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எனக்கு கிடையாது. ஓகேவா? நம்ம எல்லாருமே வந்து கவர்மெண்ட் காலேஜ்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு எஃபோர்ட்டோட தான் நான் போட்டுட்டு இருக்கேன். எது என்ன சொல்றது, கவர்மெண்டே பிச்சுக்கணும். ஐயோ இவ்வளவு பிள்ளைங்க வீட்டுல நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, யாருக்குடா சீட்டை போறதுன்னு அவங்களும் ஒரு 1000 சீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம மார்க் எடுக்கணும்னு நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அதை வச்சுட்டு நீங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற என்னன்றதை விட சேர்ந்து இருப்போம். இப்ப என்ன எல்லாருமே நல்ல மாதிரி எல்லாருமே 70-20 எவனுக்கு நம்ம போடுவான் சீட்டு. அந்த மாதிரி ஒரு ஐடியா. ஓகேவா? நான் வந்து அவன மண்டையை பிச்சுக்கு வைக்கணும் தான் நான் இவ்வளவு பண்றேன். தவிர நான் இங்க இவ்வளவு சம்பாதிக்கணும், கிளாஸ்ல நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ என்னை இரிட்டேட் ஆக்கி பார்க்காதீங்க. யூ கேன் லீவ். ஓகே, that doesn't matter. நான் நினைச்சு வரி பண்ண போறதும் இல்லை. யூ ஆர் இரிட்டேட்டிங் மீ இன் கிளாஸ். அதனால தான் நான் கிளாஸ்ல என்னைக்குமே ரிப்ளைவே இவ்வளோ நாள் பண்ணாம இருந்தேன். யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கக்குள்ள நான் என்னைக்குமே ரிப்ளை பண்ணதில்லை. நீங்க ரிப்ளை பண்ணவே மாட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் போனனால மட்டும்தான் நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். Okay, let me come to Alazar. Such irritating fellow. 1 ஜாயினிங் இருக்கு, இந்த இடத்துலயும் ஜாயினிங் இருக்கு. ஸோ இந்த இடம் 1 பிக்கரா இருக்கிறது எதுன்னு பாருங்க. 2 3
2 தான் இருக்கு. ஸோ 2 தான் இருக்கு. இந்த சைடு வந்து 1 2 3 உண்டு. ஸோ பிகரா இருக்கிறது இந்த சைடு தான் இருக்கு. ஸோ ஐ கேன் ஸ்டார்ட் த நம்பரிங் ஃப்ரம் ஹர். 1 2 3 4. Yes, this is a 4, no? Okay. I can. Drawingல ஒன் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களாம். அந்த அக்காவே டிராயிங் அக்காவே லைவ்ல இருந்து மெசேஜ் பண்றாங்க. காலம் இல்லை, என்னோட தங்கச்சி பாப்பா தான் அது. இந்த டயக்ராம் விட்டுலாமா? இந்த டயக்ராம் விட்டுறேன், எனக்கு அதை ரப் பண்ணிட்டு இருக்கலாம் டைம் இல்லை. ஸோ இந்த டயக்ராம் விட்டுட்டு நம்மளே டயக்ராம் போட்டுருவோம். ஓகே, இது மேட்டர் விடுறி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாரிலாம் வேணாம். நார்மலாக ஏதாவது தப்பு வர்றது தானே. தப்பே பண்ணாமல் எந்த மனுஷனாலும் இருக்க முடியாது ஹீரோ. ஓகேவா? என் சித்தி பொண்ணு, என் சொந்த தங்கச்சி இல்லை. ஆனால் நாங்கள் சொந்த தங்கச்சி மாதிரி தான். அது என்னை வாடி போட்டு தான் கூப்பிடுவோம். அக்கான்ற மரியாதையே இல்லைங்க. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. அக்கான்ற மரியாதை இல்லை. சொந்த தங்கச்சிலாம் இல்லை, சித்தி பொண்ணு தான். பட் ஷீ இஸ் வெரி ஹெல்பிங் அண்ட் ரியலி லைக் எனக்கு ஒரு சொந்த தங்கச்சி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். செம்ம பொண்ணுங்க. ஓகே, ட்ரா பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இதுதான் டிராயிங். நான் டிராயிங் சொன்னால் ஆர்டிஸ்ட்லாம் கோவப்படுவாங்க. பட் அதெல்லாம் சொல்லக்கூடாது. 1 ஆல்ரெடி பார்த்தோம். இந்த சைடு தான் பெருசாக இருக்குது. ஈக்குவலாக தானே இருக்குது பாருங்க. 2 இந்த சைடும் 2 இந்த சைடும் 2 தானே இருக்குது. ஈக்குவலாக இருக்குது. பட் இந்த சைடு தான் வந்து மீத்தைல் குரூப் இருக்குது. ஸோ வி கேன் ஸ்டார்ட் நம்பரிங் ஃப்ரம் ஹியர். 3 4 5 6. சென்டரில் வந்து 7. இது வந்து பைசைக்கிளோ. 2 ஜாயினிங் இருக்குது. பைசைக்கிளோ போடுறதுக்கு முன்னாடி என்ன போடணும்? 2 மீத்தேன் இருக்கு இல்லையா? அப்போது 2,3 டைமீத்தைல். இது முக்கியம், டைமீத்தைல். எவ்ரி நம்பருக்கு அப்புறம் ஒரு லெட்டர் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணணும். மீத்தைல், பைசைக்ளோ. இங்க 2 இருக்கு. லெஃப்ட் சைட்ல எத்தனை இருக்கு நம்பரிங்? 1 2 இருக்கு. 2. ரைட் சைட்ல 2 இருக்கு. 2 கமா சென்டர்ல எத்தனை இருக்கு? 1 இருக்கு. 1. ஓகே, டோட்டலா எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. 7 இருந்ததுன்னா அது ஹெப்ட், அப்படிதானே? எவ்ரிவேர் இஸ் a single bond. ஏன்? ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் ஹவர் கிளாஸ் போயிடுச்சா? யூடியூப்ல 1 hour போயிருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கு? 1 hour 5 minutes ஆயிடுச்சா? ஓ ஆமாம், 2 minutes கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருப்பானே. இதை ஆன் பண்ணுறதுக்கு வந்தேன் இல்லையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாங்க பார்ப்போம். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான். ரிஷி கிருஷ்ணன் கொஞ்ச நேரம். இதை மட்டும் முடிச்சிடலாம். 1 2 3 4 தான் இருக்கு. 4 மட்டும் முடிச்சிடலாம். எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் 9 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. நம்ம வெறும் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் தான் எடுக்கிறோம். அதுக்கே நீங்க வந்து எப்போ முடிப்பீங்கன்னா என்னப்பா ஆறுது? 1 2 3 4 5 6 7. சரிங்களா? இப்போ மீத்தைல் ஈத்தைல் எங்கேயாவது வெளில குரூப் இருக்கா? இல்லை. அப்போ பைசைக்கிளோ டைரெக்டாக போட்டுருங்க. பைசைக்கிளோ. இந்த சைடு எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இந்த சைடு 2 இருக்கு. கமா 1. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை இருக்கு? 7 இருக்கு. அப்போ ஹெப்ட். எவ்ரிவேர் இஸ் a single பாண்டா? கிடையாது. எங்க டபுள் பாண்ட் இருக்கு? இங்க டபுள் பாண்ட் இருக்கு. நல்லா உத்து பார்க்கணும். இங்க டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ ஹெப்ட். எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கும் அதை இங்க போட்டுட்டு
2 ஈன் அப்படின்றத போட்டிருக்கோம். 2ன்றது நம்பர். ஸோ 2 சைடுமே நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்க. 2 ஈன். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க இந்த சைடு எப்படி நம்பர் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இது 1 பா. 1 தான் அப்படி போட்டு வச்சிருக்கா தெரியாம. ஓகேங்களா? இது 1. இதை நீங்க பாண்டா கால்குலேட் பண்ணாதீங்க. சரிங்களா? 1 2 3 4 5 6. இந்த சைடு தான் வந்து நம்பரிங் பண்ணணும். பிகாஸ் இந்த சைடு தான் மீத்தைல் குரூப் இருக்கு. 2 மீத்தைல் குரூப் இருக்கு. அப்போ வந்து 2,3 டைமீத்தைல் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. 2,3 டைமீத்தைல் பைசைக்ளோ காம்பவுண்டோடது இது. அப்போ பைசைக்ளோ. ஏன்னா 2 ஜாயினிங் இருக்கு இல்லையா? அப்போ பைசைக்ளோ. இப்போ பைசைக்ளோ. அப்புறம் அடுத்தது என்ன போடணும்? 2 சைடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. லெஃப்ட் சைடு 2 இருக்கா? 2. ரைட் சைடும் 2 நம்பரிங் இருக்கு. 2 நடுவில் ஏதாவது இருக்கா? இல்லை. இப்போ 0 போட்டுட்டு எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அப்போ ஹெக்ஸ். ஹெப்ட் கிடையாது. ஹெப்ட்ன்றது 7. ஹெக்ஸேன். எவ்ரிவேர் இஸ் a single bond. ஏன்? ஓகேங்களா? இந்த இடத்துல ஜாயின் இருக்கு. 1 2 3. என்னமா பண்ணி வச்சிருக்க நீனு? ஓகே ஓகே. கரெக்டாக தான் நம்பரிங் பண்ணியிருக்கேன். ஓகே. 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? இப்போ 3,4ல வந்து மீத்தைல் இருக்கு. 3லயும் 4லயும் மீத்தைல் இருக்கு. அப்போ டைமீத்தைல். நீங்களே அதுக்காட்டி ட்ரை பண்ணியிருக்கணும். நான் அந்த பிக்சர் காட்டணும்னு கீழே நீங்களே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. டைமீத்தைல் 3,4 டைமீத்தைல். ஓகே. 3,4 டைமீத்தைலா? இப்போ பைசைக்ளோ வந்துடும். பைசைக்ளோ 1 2 3 4. 4, 1 2 3 4 4. 4, நடுவில் எதுவும் இல்லை. 0. மொத்தம் 10 இருக்கு. டெக்கு. ஏன் யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பிகாஸ் இங்கே ஒரு பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் இருக்கு. அப்போது டெக்கே அப்படி யூஸ் டெக் அப்படின்னு போட்டுட்டு எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு? 3rd ஒன்ல டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ 3 டெக் 3 ஈன். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் ஒன் வந்து ஈஸி தான் பாருங்க. 1 ஜாயினிங் 2 ஜாயினிங் இருக்கு. அப்போ பைசைக்ளோ தான். இப்போ 1 இந்த இடத்துல 2 போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே தான் மீத்தைல் குரூப் இருக்கு. இது 3. இங்கேயும் அதே தப்பு தான் பண்ணி வச்சிருக்கேன் பாப்பா. இருங்க வரேன். நம்பரிங் பண்ணல யாரும். இது மட்டும் தனியாக பார்ப்போம். இதுக்கு நம்பரிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதை வேணால் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது கூட ஹோம்ஒர்க்காக எடுத்து நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். தப்பு இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருக்கு. இது உட்காந்து என் பாப்பா நைட்டு 10 மணி வரைக்கும் செஞ்சுட்டே இருந்தா. பாவம். டி கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் ப்ரிப்பேராக போகிறது இல்லையாடி அப்படின்னு போட்டு திட்டினாங்க நேற்று. ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு வந்துட்டா எவ்வளோ ஒரு இதாக இருக்கணும் தெரியுமா அப்படின்னா அது எனக்கு அட்வைஸ் பண்ணுது. கொடுமையிலையும் கொடுமை.
ஓகே, கேவலமாக தான் வரைஞ்சிருக்கே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்பரிங் ஆனால் பண்ண முடியும். வாங்க அப்படியே பாருங்க. இப்போ எங்கேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும்? இங்கேருந்து. ஏன்னா இங்கே தான் ஜாயினிங் இருக்கு இல்லையா? ஓ 1. இப்போ நான் இந்த சைடு போகணும், இந்த சைடு தான் போகணும். பிகாஸ் இங்கே தான் வந்து மீத்தைல் குரூப் இருக்கு. மீத்தைல் குரூப் இருக்கு. 2 3. How it's come 4 here, huh? Oh my god, இந்த டயக்ராம் கொஞ்சம் என்னை சொதப்புதுங்க. நீங்க வரேன் போட்டுருவாங்க. இந்த டயக்ராமே யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். வாங்க, இன்னும் இந்த டயக்ராமே போட்டுருவோம். சரிப்பட்டு வரல, டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. 1 2 3 4 5 6 7. ஓகே, எது இதில் இருக்கு? 2,3ல வந்து டைமீத்தேல் இருக்கு. டைமீத்தேல் இருக்கு. இது பைசைக்ளோ. அப்போ எது எத்தனை இருக்கு? இங்கே 2 இருக்கா? 1 2. ஜாயினிங் எடுத்து கால்குலேட் பண்ணக்கூடாது. இந்த 2 இடத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. அப்போ 2. இந்த இடத்துலையும் 2 இருக்கு. அப்போ 2. சென்டரில் வந்து 1 இருக்கு. 1 7 இருக்கு. அப்போ ஹெப்டா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு இடத்துல டபுள் பாண்ட். சரி, 2 இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு, இங்கே இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு. ஹெப்டா யூஸ் பண்ணணும். எங்கெங்க இருக்கு அப்படின்றப்போ 2,5 என்ன யூஸ் பண்ணணும்? டைஇன்னு யூஸ் பண்ணணும். ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் YEN யூஸ் பண்ணலாம். YEN யூஸ் பண்ணலாம். YEN யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ தான் யூஸ் பண்ணணும். ஹோப் இதோட நம்ம இந்த லெசனை இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட், அதாவது நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்ப்போம்? பார்த்துருவோம். அதே notes and IUPAC nomenclature of the compounds having the carboxylic acid. இது carboxylic acid as the functional group அப்படின்றத பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி டயக்ராமோட தான் வரும். பட் இன்னும் நான் இந்த இது வீடியோ ப்ரிப்பேர் பண்ணல. அண்ட் தென் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் நாளைக்கு ஃபுல்லாக பார்த்துருவோம். அண்ட் தென் வந்து நாளைக்கு நாளைக்கு இல்லை, இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ள என்ன பார்க்கலாம்? அது மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைனில் ஒரு பாட்டு பார்ப்போம். சரிங்களா? சம்ஸாக தான் வரும், பார்த்துக்கலாம். ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஷால் வி எண்ட் த கிளாஸ்? ஓகே, பாய்.